அண்மையில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கருப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற கருப்பசாமி என்ற பாடலை பாடியமைக்காக பிரபல கிறிஸ்தவ பாடகரும் சுவிசேஷகருமான தாஸ் பெஞ்சமின் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியுள்ளார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தாஸ் பெஞ்சமின் பேசுகிறேன். சமீபத்தில் வெளியான அந்த கருப்பு திரைப்படத்தில் பாடியது இது தவறாக நடந்திருக்கிறது. இது இனி அப்படி ஒரு தவறு நடக்காதபடி நான் பார்த்துக் கொள்வேன். ஆமென். கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளுக்கு முரணான வகையில் பிற மத வழிபாட்டுடன் தொடர்புடைய பாடலொன்றை அவர் பாடியமை குறித்து கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தன. பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே போன்ற பிரபல கிறிஸ்தவ பாடல்கள் மூலம் அறியப்பட்ட அவர் இவ்வாறானதொரு பாடலை பாடியமை தமக்கு மிகுந்த மனவேதனையை அளித்துள்ளதாக பல கிறிஸ்தவ விசுவாசிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த சர்ச்சைகளைத் தொடர்ந்து பாடகர் தாஸ் பெஞ்சமின் தனது உத்தியோகபூர்வ காணொளியொன்றை வெளியிட்டு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். மனதாகும்